சென்னை மாதவரம் மற்றும் மணலி ஏரியில் படகு சவாரி தொடங்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை மாநகரில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மாதவரம் மற்றும் மணலி ஏரிகள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பலனாக ஏரிகளின் சுற்றுப்புறம் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல ஏற்ற வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக படகு சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. மணலி ஏரியில் 10 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள படகு குழாமினை மக்கள் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் வாட்டர் ஸ்கூட்டர் மேயர் பிரியா, திமுக MP கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம், KP சங்கர் உள்ளிட்டோரும் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என்று கூறினார். நல்லா சிறப்பா இருக்கும். அதனால தண்ணி என்னைக்கு வத்தாதான் 20 அடி தண்ணி இருக்கிறதுனால நல்ல தண்ணியாகவும் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். அப்படிங்கறதுனால பொதுமக்களுக்கு இது பயன்படும், பொழுதுபோக்குங்கிறதுக்காக செஞ்சிருக்கலாம். மாசடைந்த ஏரியை அழகாக சீரமைத்து படகு சவாரி தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஏரி ரொம்ப அசுத்தமாகவும் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். குப்பைகளும் கழிவு நீர்லாம் கொட்டின்னு இருப்பாங்க. ஆனா இந்த ஏரியை இவ்வளவு பிரம்மாண்டமா சுத்தரிச்சு கிளீன் பண்ணி போல பண்ணிக்கிறது எங்க மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதே போல நாங்க ஒரு போட்டிங் போனோம்னா இங்க இருந்து முட்டுக்காடு போனோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர், அது எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்ப எப்ப வேணா நாங்க போட்டிங் வேணும்னா இங்க மணலிக்கு வரலாம், எல்லாம் இது பண்ணலாம். இதை சீரமைச்ச தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறோம். ரேட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற வகையில இருக்கும். இந்த மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எந்த குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னும் போக போக இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா முட்டுக்காடு, நாங்களே முட்டுக்காடு வரைக்கும் போயிருக்கோம். இங்க இருந்து முட்டுக்காடு எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஆனா இப்ப பாருங்க இந்த பக்கத்துல வாட்டர் வாக் பை டிஸ்டன்ஸ்ல நடந்து வந்திருக்கோம் நாங்க. இது தவிர மணலி, மாதவரம், திருவொற்றியூர் மண்டலங்களில் 39 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 5 வளர்ச்சி திட்ட பணிகளையும் அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.